3000க்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் கொல்லப்பட்டு இந்துக்களுக்கு சீக்கியர்களுக்கு இந்துக்கள் மீது மிகப்பெரிய பஞ்சாபில் தீவிரவாதம் தலைவிரித்து ஆடினப்ப பஞ்சாப் தனியாக போயிட போகுதுன்ற அந்த அச்சத்தில் அந்த உணர்வுகள் மேலோங்குவது நல்லதில்லை என்பதால் ஆர்எஸ்எஸ் 1984 பொது தேர்தல் இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு நடைபெற்ற ராஜீவ்காந்தி பிரதமராக வந்த அந்த பொது தேர்தலில் ஆர்எஸ்எஸ் காங்கிரஸை ஆதரித்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. மறைமுகமாக அவர் அனுமதிச்சார்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்போ 1993-94 அந்த ஃபீல்டுக்கு பத்திரிகை துறைக்கு வந்த அந்த காலகட்டத்தில் பாபர் மசூதி 92 டிசம்பரில் இடிக்கப்பட்ட பிறகு 93-94 காலகட்டத்தில் டெல்லி மீடியாவில் டெல்லி பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸில் இருந்த ஒரு ஃபேமஸ் ஜோக் என்னென்னா, அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு தலைவர் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது. அப்போ ஆர்எஸ்எஸோட தலைவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நரசிம்மராவோட ப்ரொஃபைலை போட்டு நிக்கர் போட்டு விட்டுருப்பாங்க அவருக்கு.